அன்பிற்கினிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாடம் 9 சாப்பிடுவதனுடைய ஒழுங்குகளை பார்த்து வருகிறோம். அதே நாம் இறுதியாக பார்த்தது, நமக்கு ஒருவர் உணவளித்தால் அந்த உணவுக்கு நாம நன்றி செலுத்தணும். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். அல்லாஹும்ம பாரிக் லஹும், அல்லாஹுவே இறைவா அவருக்கு பரக்கத் செய், அவருடைய உணவில் எனக்கு உணவளித்த மாதிரி அவருக்கும் உணவளி என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவருடைய பாவங்களை மன்னிச்சிரு என்றும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி அவருக்காக பிரார்த்தனை செய்ய அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா சொல்லியிருக்கின்றார்கள். இதை நாம செய்யணும். ஒருத்தங்க விருந்துக்கு அழைக்கிறாங்க அப்படின்னா அந்த விருந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுதல் ஒன்று. அந்த விருந்து அழைப்பை ஏற்றுக்கொண்டால் அவருக்காக துவா செய்யணும், விருந்து கொடுத்தவருக்காக துவா செய்யணும் என்ற செய்தியை இறுதியாக பார்த்தோம். அதே மாதிரி வலது பக்கத்தில் இருப்பவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஒரு சிறுவனுக்கு ரசூல்லா என்ன செஞ்சாங்க, ரசூல்லாவிடமிருந்து கிடைக்கக்கூடிய பானம் எனக்கு சிறந்ததாயிற்று, அதனால அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று அந்த சிறுவன் சொன்னான். அப்படி சொன்னதுனால ரசூல்லா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த பெரிய சிறுவன்கிட்ட அனுமதி கேட்டு அந்த முதியவருக்கு கொடுக்கவா அப்படின்னு கேட்டு, இல்லை நான் உங்கள்ட்ட இருந்து கிடைக்கிறத விட மாட்டேன்னு சொன்னோன்னே அந்த சிறுவனுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க என்ற செய்தியை தான் இறுதியாக பார்த்தோம். அடுத்து இந்த சாப்பிடுவதனுடைய ஒழுங்குகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 பேருடைய உணவு, ஹதீஸ் எப்படி இருக்குன்னா, 2 பேருடைய உணவு 4 நபர்களுக்கு போதுமானது. நம்ம நினைக்கிறோம் உணவு என்பது அதிகமாக சாப்பிட்டாதான் வயிறு நிறையும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இல்லை, ரசூலுல்லாஹ் காலத்துல பெரும் சஹாபாக்கள் எல்லாம், நாமெல்லாம் இன்னைக்கு போர் செய்யல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போர் செஞ்சாங்க, நான் போர் செய்யல ஆனா இங்க சாப்பிட்றோம். இந்த உணவு ரசூல்லா எப்படியெல்லாம் ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹ் ஒரு முழு ஒரு இறைச்சியை, முழுமையான ஒரு இறைச்சியை ரசூலுல்லாஹ் பார்க்கல. அதனால சில ரசூலுல்லாவோட பழகுன சில நபித்தோழர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹ் இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது அவங்க சாப்பிடாம இப்படி போயிட்டு இந்த அளவுக்கு அவங்க விருந்து சாப்பிடலையே, அதை நான் சாப்பிட்றதா, அப்படிப்பட்ட சாப்பாடு வேணாம்னு சொன்ன சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்துல உண்டு. ஆனா நம்ம நமக்கு அல்லாஹ் அந்த மாதிரி நமக்கு ஒரு குறைகளை உணவுகள்ல ஏற்படுத்த, ஒரு நாள் உணவு இல்லாட்டாலும் இன்னொரு நாள் நமக்கு ரிசுக்கு வந்துடும். நம்ம என்ன நினைக்காம இருக்கும் போதே எங்கேயாவது இருந்து செஞ்சிருது, ரிசுக்கு வந்துருது, அல்லாஹ் கொடுக்குறான். அதனால அந்த ரிசுக்குக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் ஒண்ணு. அந்த இல்லாத நேரங்கள்ல என்ன செய்யணும் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 பேருடைய உணவு 4 பேருக்கு போதுமான, ஒருவருடைய உணவு, எப்படி அந்த ஹதீஸ் வருதுன்னா, ஒருவருடைய உணவு இருவருக்கு போதுமானதாகும். வேற நீங்க மேலும் ஹதீஸ்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட ஒரு பெண்மணி வராங்க, குழந்தைகளை வச்சிருக்கிறாங்க, 2 குழந்தைகள் வச்சிருக்காங்க, பசியோட வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்டே உணவு கம்மியாக தான் இருக்கு, அவங்களே பேரிச்சம்பழம் தான் வச்சிருக்கிறாங்க, ஒரு பேரிச்சம்பழமோ 2 பேரிச்சம்பழமோ தான் வச்சிருந்தாங்க. அந்த பேரிச்சம்பழ பழங்களை கொடுத்து அதை தான் அவங்கள்ட்ட இருந்து இவங்க வாங்கி அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்க. அதையும் அந்த பிள்ளைங்க கேட்டாங்கன்னு அந்த பிள்ளைங்களுக்கே கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாங்குறாங்க, வாங்கி அவங்கள்ட்டே கொடுத்துட்டாங்க. அதுவே அவங்களுக்கு போதுமானதா இருந்துச்சு. அன்றைய நேரத்துல அன்று வயிற்றை நிறைத்துக் கொள்வதற்கு அதுவே போதுமானதா இருந்துச்சு, வேற வழி இல்லை. இப்போ அந்த மாதிரி ஒரு நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, போதுமானதாக கருதி கொண்டார்கள். அப்படி வறுமையெல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, நபிகள் நாயகம் வரலாறுகள்ல பாத்தீங்கன்னா, பல நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல அடுப்பே எரியல. நம்ம வீட்டுல என்னைக்காச்சும் அடுப்பு எரியாம இருந்திருக்கா? ஒரு நாள் கேஸ் இல்லைன்னா சண்டை வந்துடும், பிரச்சனை வந்துருமா இல்லையா? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல, நம்ம இன்னைக்கு விறகடுப்பு செய்யறது இல்லை, நம்ம எதுல செய்யறோம், எல்லா வீட்லயுமே கேஸ், இன்னும் அட்வான்டேஜா நோக்கி போயிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அன்றைய காலத்துல விறகுல அடுப்புல வச்சிருந்தாலும் அவங்க என்ன செய்யல, அவங்களுக்கு பெரிய ஒரு அதுவே அவங்களுக்கு கிடைக்கிறதே, அதில் கிடைக்கக்கூடிய உணவே அவங்களுக்கு சிரமமா இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் வீட்டுல பல நாள் அடுப்பு எரியல. அப்ப என்ன செய்வாங்க, எப்படி அவங்க உணவு சாப்பிட்டுக்கிட்டாங்க, இருக்கிறத கொஞ்சம் பேரிச்சம்பழங்கள், கொஞ்சம் பால், இப்படி ஒட்டகத்தினுடைய பால், ஆட்டினுடைய பால், பக்கத்து வீட்டுல உள்ளவங்க ரசூலுல்லாஹ்னு சொல்லி கொடுக்குறாங்க, அதை வாங்கி கொள்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மை இருந்துச்சு. எதனால அந்த ஏழ்மையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, தூதரானதுனாலதான். ரசூலுல்லாஹ் சாதாரணமா அல்லாஹ் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் நபியாவதற்கு முன்னாலே அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அவங்க மிகப்பெரிய ஒரு பணம், செல்வம் வாய்ந்த ஒருவங்களை தான் திருமணம் செஞ்சிருந்தாங்க. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
சரி இவங்க செல்வம் வாய்ந்த ஒருவங்களா போய் திருமணம் செஞ்சாங்கன்னா ரசுல்லாக்கு ஒரு செல்வம் இல்லாமல் இருந்துச்சா அப்படின்னா அப்படியும் கிடையாது. ரசுல்லாவும் வியாபாரம் செஞ்சவங்க, பல நாடுகளுக்கு போய் என்ன செஞ்சாங்க, ரசுல்லா அவங்கள சொந்தக்காரரோட சேர்ந்து என்ன செஞ்சாங்க, பல ஊர்களுக்கு போய் வியாபாரம் செஞ்சு நல்லா சம்பாதிச்சுட்டு தான் தனிமையை நோக்கி போகும்போது தான் அவங்களுக்கு இறை செய்தி வருது, நபி ஆறாங்க. அப்போ அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட இஸ்லாத்திற்காக என்ன பண்ணாங்கன்னா தியாகம் செஞ்சுதான் இதெல்லாம் வந்து மார்க்கத்தை சொல்லணும், இதுதான் அவர்களுடைய முழு பணியாக ஆக்கி கொண்டதுனால அவர்கள் செல்வத்தை நாடி போகல, இருக்கிற செல்வத்தை வந்து அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, வைத்து அவருடைய வாழ்க்கையை கழித்து கொண்டார்கள். இப்போ இந்த செய்தியில பார்த்தீங்கன்னா ஒருவருடைய உணவு இருவருக்கு போதுமானதாகும், இருவருடைய உணவு 3 பேருக்கு போதுமானதாகும், 4 பேருடைய உணவு எண்மருக்கு அதாவது 8 பேருக்கு போதுமானதாகும் என்று கூறியதை நான் கேட்டேன். யார் சொன்னா? ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல ஒருத்தருடைய உணவு வச்சு 2 பேர் சாப்பிட்டுருக்காங்க, அது அவங்களுக்கு போதுமானதா இருந்திருக்கு. 2 பேர் உணவு வச்சு 3 பேர் சாப்பிட்டுருக்காங்க, போதுமானதா இருந்திருக்கு. அதே மாதிரி 4 பேர் சாப்பிட்டுருக்காங்க, 3 பேர் உணவு 4 பேர் சாப்பிட்டுருக்காங்க, போதுமானதா இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி நேரத்துல நமக்கு உணவு குறைவாக இருக்கிற நேரத்துல எனக்கு வச்சுட்டாங்க, என்னுடைய உணவு என் இடத்துல இருக்குது அப்படின்னா அது எனக்கு தான் அப்படின்ற கூடாது. நமக்கு இது போதும், அதுல இருந்து எல்லாருக்கும் பகிர்ந்து உண்ணணும். பகிர்ந்து உண்றத ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, அது போதும் உங்களுக்கு, அதுல இருக்குது பரக்கத். பரக்கத் எதுல இருக்கும்? அந்த குறைவான உணவா இருந்தாலும் அதுல திருப்தி கிடைக்கும். ஆனா நீங்க அதை கொடுக்காம நீங்க சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல திருப்தி கிடைக்காது, உள்ள உறுத்திக்கிட்டு தான் இருக்கும். கொடுக்காம போயிட்டோமே, ஆனா நம்மளுடைய வயிறும் நரம்பாது, அதே மாதிரி திருப்தியும் இருக்காது. திருப்தியில இருக்கிற மாதிரி ஒரு பரக்கத்து வந்து கிடையாது. பரக்கத்து தான் ரசூலுல்லாஹ் சொல்றது, குறைவான செலவில் நிறைவான விஷயங்கள் நடக்கிறது தான் என்னது, பரக்கத்து. அப்ப அதுல கிடைக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 2 பேர் உணவு 4 பேருக்கு போதும், ஒருத்தருடையவர் 2 பேருக்கு போதும் அப்படின்னா அதையே என்ன செஞ்சுக்கலாம்னா சாப்பிட்டு கொள்ளலாம். அந்த அளவுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த உணவு முறையை பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி கூட்டாக சாப்பிடுறது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், உங்கள் வீடுகள், உங்கள் தந்தையரின் வீடுகள், உங்கள் அன்னையரின் வீடுகள், உங்கள் சகோதரர்களின் வீடுகள், உங்கள் சகோதரிகளின் வீடுகள், உங்கள் தந்தையின் சகோதரர்களின் வீடுகள், உங்கள் தந்தையின் சகோதரிகளின் வீடுகள், உங்கள் தாயின் சகோதரர்களின் வீடுகள், உங்கள் தாயின் சகோதரிகளின் வீடுகள் ஆகியவற்றிலோ எவற்றின் சாவிகளை உங்கள் கைவசம் வைத்திருக்கிறீர்களோ அவற்றிலோ உங்கள் நண்பர்களிடத்திலோ உணவு உண்பது உங்கள் மீது குற்றமில்லை. இவங்க வீட்டிலலாம் போய் சாப்பிடலாம், குற்றமில்லை. உங்களுடன் உணவு அருந்துவதில் குருடர் மீது குற்றமில்லை, ஊனமுற்றவர் மீது குற்றமில்லை, நோயாளியின் மீது குற்றமில்லை. நீங்கள் சேர்ந்தோ தனித்தனியாகவோ உண்பது உங்கள் மீது குற்றமில்லை. நீங்கள் வீடுகளுக்குள் நுழைந்தால், வீட்டுக்கு போனீங்கன்னா அல்லாஹுவின் தூய பாக்கியமான சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. வீட்டுக்கு போனா என்ன சொல்லுமா? சலாம் சொல்லி வீட்டுக்குள்ள நுழைங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாம் சொல்ல மாட்டாங்க, அப்படியே போவாங்க. அதே மாதிரி திரை மூடினா திரையை விலக்கிட்டு போய் அது என்ன இருக்குதுன்னு பார்த்து ஆகணும், அப்படி பார்த்துட்டு போவாங்க. சில பேர் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்க, அனுமதி பெறணும். ஒரு விஷயம் என்ன செய்யணும், ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டு தெரிந்தவங்களாக இருந்தாலுமே அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க, அவங்க வந்து ஆடை மாற்றி கொண்டிருக்கலாம், இல்லை தனிப்பட்ட ஏதாவது வேலையை செய்து கொண்டிருக்கலாம். அப்போ அதனால என்ன செய்ய வேண்டும் என்றால், அப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த விஷயங்களை பிரைவசியை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதுல சொல்றாங்க, நீங்க வந்து அனுமதி பெற்று போங்க. அது மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கடுத்து சலாம் சொல்லிட்டு அது உங்கள் மீதே சொல்லுங்க, உங்கள் மீது என்ன செய்யுங்க, கூறிக்கொள்ளுங்க. வீட்டுக்குள்ள போகும்போது எப்பவுமே யாருமே இல்லைன்னா கூட சலாம் சொல்லலாம். அல்லாஹ் என்ன சொல்றாங்க, சலாம் வீட்டுக்குள்ள இருக்கு, வீட்டுல ஆள் இல்லை, ஆள் இருந்தாதான் சலாம் சொல்லணும். இல்லை, வீட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி சொல்லுங்க. எப்படி அல்லாஹ் கற்றுக் கொடுத்துக்கிறான் பாருங்க, இது குர்ஆன் வசனம். சலாம் என்னும் முகமனை சலாம்னா என்ன அர்த்தம்? சலாம் என்ன அர்த்தம்? அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அதுக்கு தனி பாடமே இருக்கு, அது வருவோம். அதுல என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க குட் மார்னிங் சொல்றீங்க, குட் ஈவினிங் சொல்றீங்க, குட் ஆஃப்டர்நூன் சொல்றீங்க, இப்படி எல்லாமே சொல்லும்போது இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அந்தந்த நேரத்துக்கு தான் சொல்ல முடியும். இறந்த வீட்டுல போய் குட் மார்னிங் சொல்ல முடியாது, இறந்த வீட்டுல போய் குட் நைட்டுன்னு சொல்ல முடியாது. ஒருத்தங்க வீட்டுல இறந்துட்டாங்க, குட் மார்னிங் சொன்னா, நாங்களே எங்க வீட்டுல ஒரு இறந்து போய் இருக்கிறாங்க, வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கியப்பா. ஆனா சலாம் நீங்க எங்கனாலும் சொல்லலாம், இறந்தவங்க வீட்லயும் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும், இறந்தவங்க வீட்டுல போய் சொல்லலாம்.
கல்யாண வீட்டுல சொல்லலாம், உங்க நண்பர்கள்ட்ட சொல்லலாம், விருந்தாளிகள்கிட்ட சொல்லலாம், பெண்கள்கிட்ட சொல்லலாம், ஆண்கள்கிட்ட சொல்லலாம், எல்லாரிடமும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன? சலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க என்பதை சிந்திச்சு பார்க்கணும். வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல ஆள் இல்லாட்டாலும் உங்கள் மீதே நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், சலாம். சலாமுன்னு சொல்லலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்லலாம். சொல்ல எந்த அளவுக்கு சொற்கள் கூடுதோ அந்த அளவுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். அது 10, 20, 30 என்று உள்ளது. அது தனிப்பாடம், அதை நம்ம நிச்சயமா பார்க்கலாம். அப்போ சிந்திப்பதற்காக இவ்வாறே நீங்கள் அல்லாஹ் அஃபலா ததப்பரூன குர்ஆன், அல்லாஹ் என்ன கேட்கிறான்? இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களான்னு கேட்கிறான். நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம சிந்திக்கிறது இல்லை. குர்ஆனை அல்லாஹ் என்ன சொல்றான்? அஃபலா ததப்பரூனல் குர்ஆன் வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ், இது அல்லாஹ் அல்லாஹ்விடம் வந்திருந்தால் ஏராளமான இஹ்திலாஃபன் கஸீரா, ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பீர்கள். ஏராளமான முரண்பாடுகளை முன்னுக்கு பின் முரணாக இருக்கும். அங்க ஒண்ணு சொல்லு வேற மாதிரி இருக்கு, இங்க ஒண்ணு வேற மாதிரி இல்ல, மூலையில போற அந்த மாதிரி ஒரு விஷயம் குர்ஆன்ல கிடையாது. ஒழுங்குமுறை அல்லாஹ் என்ன சொல்லானோ ரசூலுல்லாஹ் தான் சொல்லுவாங்க. அதற்கு விளக்கம் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. குர்ஆன்ல எந்த தவறுமே வராது. அப்போ என்ன சொல்லப்படுகிறது என்றால், நீங்கள் சிந்திப்பதற்காக, வசனம் என்ன? நீங்கள் சிந்திப்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு வசனத்தை, இந்த விஷயங்களை எல்லாம் எல்லாத்தையும் சட்டத்தை எல்லாம் என்ன செஞ்சுட்டான்? தெளிவுபடுத்திட்டான். அடுத்து கூட்டாக சாப்பிடும்போது 2 பேரித்தம்பழங்களை சேர்த்து உண்பதற்கு ரசூலுல்லாஹ் தடை செஞ்சாங்க. கூட்டாக சாப்பிடும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹதீஸ் எப்படி வருது அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் 2 பேரிச்சம்பழங்களை ஒன்றாக சேர்த்து உண்பதை தடை செய்தார்கள். 2 பேரிச்சம், அதாவது என்னன்னா, ஒருத்தன் என்ன செய்யறான்? உங்களில் அப்படி சேர்த்து உண்ண விரும்பும் அந்த மனிதர் தன் சகோதரிடம் அனுமதி கேட்டுக்கொண்டாலே தவிர. என்ன புரியுது இந்த ஹதீஸ்ல இருந்து? அடுத்தவனோட 2 இதை வாங்கி நீ சாப்பிடாத, அவனுக்குள்ள பங்கு அவனுக்கு கொடுத்துரு. இவன் என்ன செய்யறது? அவனுக்கு ஒரு பங்கு இருந்துச்சுன்னா அவனுடைய பங்கையும் இவன் எடுத்து வச்சுக்கிறது. அனுமதி கேட்டேன் அப்படின்னு சொல்றது. அல்லது அனுமதி கேட்டிருக்க மாட்டாங்க, அனுமதி கேட்டிருக்க மாட்டாங்க, கேட்டுக்கொள்ளாமல் அமைதியாக இருந்து கொண்டு என்ன செய்யறது? பூண்டு கொள்றது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க அப்படின்னா, 2ஐயும் அது என்ன செய்யற, சில பேர் சாப்பாட்டுக்குள்ள ஒளிச்சு வைப்பாங்க. அப்படி சாப்பாடு தோணி ஒளிச்சு வச்சுப்பாங்க, அப்படி வச்சுக்கிறது. இல்லைன்னா என்ன செய்யறது? இந்த வாய்க்குள்ள அப்படி ஓரமா வச்சுக்கிட்டு அப்படி அமைதியா இருக்கிறது, இப்படி அமைதியா சாப்பிடுறது, பக்கத்துல உள்ளவர்களுடைய உணவை என்ன செய்யறது? எடுத்துக்கொள்றது. அப்போ அதை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? கண்டிக்கிறாங்க. அப்படி 2 பேருடைய உணவை அருகில் இருக்கிற சகோதரனுடைய உணவை என்ன செய்யாதீங்க, எடுத்து ஒரே நேரத்துல போட்டு சாப்பிடாதீங்க என்று தடை செய்யறாங்க. அப்ப அந்த ஒழுக்கத்தை நாம என்ன செய்யணும்? அதை நாம செய்ய வேண்டும். அந்த ஒழுக்கத்தை நாம கடைபிடிக்க வேண்டும். அதற்கு பிறகு பணியாளர்கள் வேலை பார்க்குறாங்கல்ல, நாம என்ன நினைக்கிறோம்? சாப்பாடு ஒன்றை செய்த பிறகு அந்த உணவு நமக்கு வந்த உடனே நம்ம அப்படி சாப்பிட்றோம், அது மட்டும் தான் நமக்கு தெரியுது. ஆனா அதுக்கு பின்னால நடந்த வேலைகள் என்ன? அதுல ஒருத்தர் சிரமப்பட்டு தான் என்ன செய்கிறது? உணவு வருகிறது. அதையும் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, உங்களில் ஒருவரிடம் அவருடைய பணியாளர்கள் அவரது உணவை கொண்டு வந்தால் அவர் அப்பணியாளர் தம்மோடு சேர்த்து என்ன செய்யணும்? சாப்பிட்டு கொள்ளட்டும். என்ன வேலைக்காரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம சாப்பிடுப்பா, நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏன் அப்படி சாப்பிட சொல்றாங்க அப்படின்னா, அவர் என்ன செஞ்சிருப்பார்? அந்த உணவை சிரமப்பட்டு செய்திருப்பார். இன்னும் சொல்றாங்க, அவருக்கு அதுல ஒரு பங்கும் உண்டு. ஒருத்தர் உணவை சமைக்கிறாரு, நீங்க பிரம்மாண்டமா உணவை வீட்டுக்கு செய்யறீங்க, ஒரு சமையலாளரை போட்டு நீங்க செய்றீங்க, அதனால சம்பளம் கொடுக்குறமே என்றாலும் கூட அவருக்கு ஒரு பங்கு இருக்குது. அதனுடைய வேர்வை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அதுல ஒரு ஹிக்மத்து இருக்கு, அதுல ஒரு அறிவுபூர்வமான விஷயமும் இருக்கு. அதை நம்ம சிந்தித்து பார்த்தா விளங்கும். அப்ப என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னா, அவங்களுக்கும் ஒரு பங்கை நீங்க என்ன செய்யுங்க? ஒரு பிடி கவலத்தை கொடுங்க, 1 பிடிகள் அல்லது 2 பிடிகள் அல்லது 1 கவலம் அல்லது 2 கவலங்கள் உணவு அவங்களுக்கும் கொடுக்கணும் அதுல இருந்து என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏனெனில் அவர் அந்த உணவை என்ன செஞ்சிருப்பாரு? சிரமப்பட்டு அதை வெப்பத்தை தாங்கி இருப்பார். அதே மாதிரி அந்த சிரமத்தை சகித்து கொண்டிருப்பார். அதெல்லாம் செஞ்சுதான் நமக்கு என்ன செய்யுது? பிரியாணி வருது, நெய் சோறு வருது, இட்லி வருது, தோசை வருது, பொங்கல் வருது, பூரி வருது. எல்லாமே என்ன செய்கிறது என்றால், இந்த மாதிரி ஒரு சிரமப்பட்டு ஒருத்தர் பின்னால உழைப்பு இல்லாம ஒன்று வருமா? வராது. ஒரு வீடை கட்டுறான், உழைப்பு இல்லாம வீடை நம்ம இது பண்ணலாம். ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து வீடை கட்டுறோம், அந்த வீடு ஒருத்தருக்கு உழைப்பு இல்லாம வராது. உழைப்பு இல்லாம ஏமாற்றுத்தனம், அது தவறு.
ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு ஒருத்தன் உழைச்சிருக்கான், அவன் உழைக்காட்டாலும் கொத்தனார் கட்டுறான், அவன் வேலை பார்த்து தானே வந்திருக்குது. யாரோடைய உழைப்பு இருக்குதா இல்லையா? அப்ப அந்த உழைப்பு என்பது அவருக்கு உண்டான அது கிரெடிட், அதுக்கு அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய வெகுமதி. அப்ப அதனால அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நீங்க கொடுங்க என்று சொல்றாங்க. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரில பதிவாகியிருக்கின்றது. இப்போ இன்னும் சில ஒழுங்குகள் வந்து இன்னும் சில ஒரு முக்கியமான ஒரு 3 ஒழுங்குகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கூறி இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அதை சொல்லி என்ன செய்து கொள்ளலாம், இந்த பாடத்தை முடித்துக் கொள்ளலாம். ஆஹிரு தஅவானா